இந்த போர் இன்னும் அதிகமா போச்சுன்னா இன்னும் அதிகமான பொது ஜனங்கள் பாதிக்கப்படுவாங்க. இந்த நேரத்துல கிறிஸ்துவாகிய நாம என்ன செய்யணும்? இது கடைசி காலமா இருக்கிறது. கடைசி காலத்துல யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. அநேகர் நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பாங்க. நிறைய இடத்துல போர்கள் நடக்கும், நிறைய இடத்துல பஞ்சங்களும் பட்டினிகளும், அநேகருடைய அன்பு தணிந்து போகும்னு இருக்குது. இயேசு கிறிஸ்து வந்த போவே கடைசி காலம் ஆரம்பம் ஆயிருச்சு. இப்போ கடைசி காலத்தினுடைய இறுதி கட்டத்துல நாம இருக்கிறோம். முதலாவது நாம பயப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா யோவான் 14:1 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இப்ப நமக்கு தேவையானது பயம் இல்லாத விசுவாசம் தான் தேவை. அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, இப்படிப்பட்ட காரியங்களாம் என்னுடைய வருகைக்கு முன்பதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆண்டோடைய வருகைக்கு நாம ஆயத்தப்படணும். நம்ம சுற்றி உள்ளவர்களை ஆயத்தப்படுத்தணும். வாய்மாலமா வெளி வேஷம் போட்டு நம்ம நடிச்சிட்டு இருந்தோம்னா ஆண்டோடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஆண்டோடைய வருகை மிக சீக்கிரமா இருக்கிறது. கிறிஸ்துவாகிய நாம மனம் திரும்பி பயம் இல்லாம இந்த காரியத்துக்காக நம்ம செபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இன்னும் மனம் திரும்பாதவர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய காரியம் தான் நம்மளது. பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன்கொள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்ன தேவன் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தைரியமா இருக்கிற உறவை இன்னுமா பலப்படுத்த முயற்சி பண்ணுங்க. ஆமென்.